அனைவருக்கும் காலை வணக்கம். மனிதர்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கோம். நமக்கு என்ன தேவைன்னா ஒரு நிம்மதி தேவை. அதற்காண்டி தான் நம்ம பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம அதுக்காக நிறையா பேர் பார்த்திங்கன்னா கோயில் குளம்னு போய் பரிகாரம்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. நம்ம கஷ்டம் தீரணும், எப்படியாவது கஷ்டம் தீர்ந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பரிகாரத்தெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. ஆனாலும் அந்த கஷ்டம் போகாமலே இருக்கும். சிலர் பேர் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் தானம் தர்மம், கோயிலில் புண்ணிய காரியம் செய்கிறது, நன்கொடை கொடுக்கறது, அன்னதானம் கொடுக்கறது செய்ய முடியாது. மனிதர்களுக்கு தான் நீங்கள் தானம் கொடுக்கணும்னு கிடையாது. சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கூட நீங்கள் தானம் கொடுக்கலாம். தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் வீட்டு வாசலுக்கு வெளியே உங்களுக்கு வலது புறத்தில் கொஞ்சோன்னு வெல்லத்தை போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு நீங்கள் போய் தூங்க போயிருங்க. மறுநாள் காலையில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வெல்லத்தை எறும்பு, சின்ன சின்ன பூச்சிகள்லாம் சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா போகும்போது இந்த மாதிரி 1 ஸ்பூன் வெல்லம் எடுத்துகிட்டு போங்க. அந்த கோயில் பிரகாரத்தில் மூலையில் இந்த வெல்லத்தை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா எறும்பு சாப்பிட்டு போயிடும். இந்த மாதிரி எறும்புக்கு நம்ம வெல்லம் போடும் பொழுது அது எறும்பு சாப்பிடும் பொழுது நமக்காக இறைவன்கிட்ட வேண்டுவாங்களாம், கஷ்டங்களை போக்கிருங்க இவங்களுக்கு அப்படின்னு. இது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. அது பார்த்தா வெல்லம் வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை அமையும். இதை தினமும் செஞ்சால் நல்லது. அப்படி செய்ய முடியாதவங்க வாரத்தில் 2 நாள், மாதத்துக்கு 1 முறையாவது இதை செஞ்சுக்கிட்டு வரலாம். கஷ்டம் போகணும்னா இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.